இன்னைக்கு நடந்த குரூப் 2 மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? சென்னையில வந்துட்டு மொத்தம் 3 சென்டர்ஸ்ங்க எக்ஸாம் சென்டர்ஸ். எல்லாத்துக்கும் ஹால் டிக்கெட் குடுத்துட்டு இன்னைக்கு காலையில எல்லாம் எக்ஸாம் எழுத போறாங்க. அது ஒரு சென்டர்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 பேத்துக்கு ஹால் டிக்கெட் குடுத்துருக்காங்க. ஆனா, அங்க அவங்க அரேஞ்ச் பண்ணுனது வந்து வெறும் 150 பேத்துக்கு தான். மத்தவங்களுக்கெல்லாம் அந்த லிஸ்ட்ல பேரே இல்ல. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கு. கூலா வந்து சொல்றாங்க, "நீங்க வந்து வேற சென்டருக்கு போயிருங்க" அப்படின்ட்டு. அந்த சென்டர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஹவர்ஸ்ங்க. இது வந்து இந்த மெயின்ஸ் வந்து 2 எக்ஸாம். காலையில ஒரு எக்ஸாம், மத்தியானம் ஒரு எக்ஸாம். யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்துல நீங்க அந்த சென்டருக்கு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அந்த விரக்தி அடைந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதுல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லைங்களா? டிஎன்பிஎஸ்சியோட ஒரு உயர் அதிகாரி வந்து, "சரி தப்பு நடந்துருச்சு. மிஸ்டேக் எங்க சைட்ல தான். நாங்க வந்து ஒழுங்கா வந்து அரேஞ்ச்மென்ட் பண்ணல." அப்படின்ட்டு எக்ஸாம்ஸ கேன்சல் பண்றோம் அப்படின்ட்டாங்க. ஸோ, ஹோல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே கேன்சல் பண்ணேன்ட்டாங்க. ஆனா, மத்த சென்டர்ல இப்ப திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாரி இடங்கள்ல எல்லாம் எக்ஸாம் போயிட்டு இருக்குதுங்க. அவங்கலாம் எக்ஸாம் எழுதிட்டு வெளியில வந்த பிறகு தான் தெரியும், அந்த எக்ஸாம் ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சுன்ட்டு. ஏங்க ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம் கூட ஒழுங்கா கண்டக்ட் பண்ண முடியாதுங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மாணவர்கள் எல்லாம் பிரிலிம்ஸ் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டாங்க. எல்லாம் வருஷ கணக்கு உட்கார்ந்து படிச்சு, ஆயிரக்கணக்கான ரூபாய் வந்து இந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்குலாம் குடுத்து, எத்தன பேத்துடைய உழைப்பு, கனவுகள் எல்லாம் வந்து ஏதோ சில அதிகாரிகள் பண்ண தவறுனால இன்னைக்கு வந்து தரைமட்டம் ஆயிருச்சுங்க. இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. சாரிங்க தப்பு நடந்துருச்சுங்க. மறுபடியும் எக்ஸாம் வச்சுர்றேங்கிறாங்க. அது இன்னைக்கு இன்னைக்கு எத்தனாயிரம் பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து பணியிடை நீக்கம் பண்ணணுங்க. அப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மன் ஒருத்தர் ஹை பொசிஷன்ல இருப்பாரு தெரியுங்களா? அவரு வந்து அவரு மேலயும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா, உங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு தவறு நடக்குதுன்னா, அல்டிமேட்டா நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். சோ இப்படி எடுக்கிறப்ப தான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வருங்க. இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா, அதிகாரிகளுக்கு வந்து எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாதுங்க. அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்க்கு வந்து அவங்க கான்சிக்வென்ஸஸ ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது இவர்களுடைய மெத்தனை போக்குனால எவ்வளவு பெரிய பாதிப்பு பாருங்க. இதுக்கு கண்டிப்பா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணுங்க. எல்லா எதிர்க்கட்சிகளும் வந்து இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும். இந்த மாணவர்களுக்காக, அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்காக.